வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா, பல வேதங்கள் பிறந்தது இந்தியா. அது அன்னைக்குங்க. ஒற்றுமையில் வேற்றுமை இந்தியா, பல வேதனைகள் நிறைந்தது இந்தியா அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்துட்டு இருக்கோமே. என்னங்க காரணம்? தாய்மொழி நமது கண்கள், தமிழ்மொழி நமது கண்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கோ எங்கேயோ வெளி மாநிலத்தில் வெளி ஸ்டேட்ல வெளில போயிருக்கிற எத்தனையோ தமிழர்களை இன்னும் குருடனாவே வச்சிருக்கோமே. இதுக்கு என்னங்க காரணம்? காக்கைக்கும் கோழிக்கும் காட்டுவாழ் விலங்குகளுக்கும் ஒரே மொழி, மனிதனாய் பிறந்த மடமையோ என்னவோ எனக்கு மட்டும் ஏன் இத்தனை மொழி, எத்தனை மொழி என எண்ணுவதற்குள்ள என் ஜீவன் முடிந்துவிடும் போல இருக்கிறது. தாய்மொழிங்கிறது நம்ம எல்லாருக்கும் கண்ணு மாதிரிதான். ஆனா அந்த கண்ணால பார்க்க முடியாத சில விஷயங்களை நம்ம கண்ணாடி போட்டுட்டு பார்க்கறது இல்லை. அது மாதிரிதாங்க மற்ற மொழியும். இளைஞர்கள் கையில் இந்தியா, இளைஞர்கள் கையில் இந்தியான்னு சொல்ற இந்த சமுதாயம் உங்க காதுல விழுதோ விழுதோ எனக்கு தெரியல. இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் ஒரு மாற்று மொழி தெரியாமல் தமிழக எல்லைகள் கூட தாண்டாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். ஏன் சார், வெள்ளக்கார வெறும் 250 வருஷம் தான் சார் நம்ம ஆண்டுட்டு போனா, 250 வருஷமா ஆண்டுட்டு போன அந்த ஒரு மொழியை பாடமொழியா வச்சிருக்கீங்க. நம்ம சகோதர மொழி இந்தி, அதை ஏங்க இன்னொரு பாடமொழியா வைக்கல? தமிழ் மொழி சார், தொன்று நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்திடும் சூழ்கலைவாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய்னு சொன்னான். ராமர் பாலம் இருக்குதா இல்லையான்றது ரெண்டாவது. 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கும்னு தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்றான். 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாலத்தை கூட கண்டுபிடிச்சு சொல்ல முடிஞ்ச அறிஞர்களால என்னுடைய தாய்மொழி தமிழ் எப்ப தோன்றியதுன்னு கண்டுபிடிக்க முடியலனா அந்த தமிழ் மொழியை நான் தாய்மொழியாக அடைந்ததே என்னுடைய பெருமைக்குரிய வலிமை. இன்னைக்கு சாஃப்ட்வேர்ல எவ்வளோ வந்துருச்சு. புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் வரப்போகுது. அந்த சாஃப்ட்வேர் என்னன்னா அதுக்கு கீபோர்டு டைப்பிங் எல்லாம் தேவையில்லை. நாம் என்ன பேசினாலும் அதை அப்படியே உள்வாங்கிட்டு எழுத்து வடிவமாக மாற்றிடும். இதுக்கு எந்த மொழி சரியாக வரும்னு யோசித்து பார்க்குறாங்க, ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. எந்த மொழியும் சரியாகவில்லை. இந்த சாஃப்ட்வேருக்கு சரியாகக்கூடிய ஒரே மொழி இந்த உலகத்திலேயே நம்முடைய தாய்மொழி தமிழ் தான். இது மட்டும் இல்லை சார், நம்ம ஊர்லலாம் சண்டை போட்டுட்டா பஞ்சாயத்து ஆலமரத்தடியிலோ அரச மரத்தடியிலோ நடத்துவான். அகில உலக நாடுகளில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஐநா சபையில் பஞ்சாயத்து பண்ணுவான். அகில உலகத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஐநா சபையில் நம்முடைய தமிழ் புலவர் கணியன் பூங்குன்றனார் எழுதின யாதும் ஊரே யாவரும் கேளின்ற வாசகம் இடம்பெற்று இருக்குன்னா நம்முடைய தமிழ் மொழிக்கு உலகத்தில் கிடைச்ச அங்கீகாரம் இல்லையா? கற்பது மாணவனின் கடமை, கற்பிப்பது ஆசிரியரின் கடமை. பாசம் கொடுப்பது பெற்றோரின் கடமை, முதிர்ந்த வயதில் அவர்களை பாதுகாப்பது மகனது கடமை. அறியாமையை நீக்கிறது பத்திரிகையோட கடமை, பண்புள்ள சமுதாயத்தை படைக்கிறது படைப்பாளனோட கடமை. அதே மாதிரி எல்லா கடமையும் எடுக்கீங்க. காதலிப்பது ஒரு இளைஞனின் கடமை, அந்த காதலை தடுப்பது பெண்ணை பெற்ற அப்பனின் கடமை. அதை சொல்ல மறந்துட்டீங்களே, இளைஞர்கள் மனசுல ஒரு ஏக்கம் இருந்து நான் சொல்லிட்டேன்ப்பா. அதே மாதிரி சார், லட்சங்களை தேடாம லட்சியத்தை தேடி போறது அரசியல்வாதியோட கடமை. ஒரு தருதலையை தேடாம தலைவனை தேடுறது தனி மனிதனோட கடமை. அந்த தனி மனிதன் தன்னோட கடமைகளை வரிசையா செஞ்சுக்கிட்டே வந்தான்னா இந்த உலகம் உன்னதமான இடத்துக்கு போயிரும் சார். ஐயா, எல்லாரும் அந்த கொடுமை இந்த கொடுமைன்னு பேசுறாங்க. ஆனா மனிதனோட கழிவை மனிதனே அள்ளுறதுதான் பெரிய கொடுமை. ஒரு துப்புரவு தொழில் செய்யறவங்க 40 வயசுக்கு மேல உயிரோட இருக்க மாட்டிருக்காங்க ஐயா. ஏன்னா அவங்க செய்யற தொழில் அப்படிப்பட்ட தொழில். இந்த தொழில் செய்யறவங்க 65% பேரு குடிக்காரங்களா இருக்காங்க ஐயா. ஏன்னா அவங்க செய்யற தொழில் செய்யறவங்க நாத்தத்துல இதுலயே இருக்காங்கல்ல, அதனால அவங்க குடிக்கிறாங்க ஐயா. அவனாவது வாழ்க்கையில கஷ்டமே கஷ்டம். நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு மூக்க பிடிச்சுக்கிட்டு மக்கள் நடந்து செல்கிறார்கள், ஒதுக்குகிறார்கள். ஆனால் அவன் மூக்கை பிடிக்காமல் தன் வாழ்க்கையே அதுதான் இறங்கி என்று அந்த இறங்கி தன் கடமையை செய்கிறான். அவன் மது அருந்துகிறான். ஆனால் சரக்கு சரியில்லைன்னா நாத்தம் தாங்கன்னா மூக்கை பிடிச்சு கப்புனி ஏத்துறான். ஏன்னா கப்புனி ஏத்துனா குப்புனி ஏறுதான். இவர்கள் குடிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை நிலை கஷ்டப்படுறாங்க.
இந்த தொழில இருக்கவங்களுக்கு இஸ்னோபிலியான்ற ஒரு நோய் அதிகமா இவங்கள பாதிச்சிருக்குங்க. எங்க கோவில் அடிக்கிறதுக்கு கூட ஒரு மணி கண்டுபிடிச்சிருக்காங்க, அது இயந்திரது மணியா. ஆனா மனிதனோட கழிவை அள்ளுறதுக்கு இன்னும் ஏன் சார் ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்கல? இதுதான் கொடுமையிலும் கொடுமை, பெருங்கொடுமை. இன்னைக்கு எந்த வேலைக்கு போனாலும் என்ன பார்க்குறாங்க? புத்தி கூர்மை இருக்கா, பேச்சு திறமை இருக்கா, இதுதான் பார்க்குறாங்க. ஆனா போலீஸ் வேலைக்கு போனா மட்டும் என்ன பார்க்குறாங்க? உடல் தகுதி பார்க்குறாங்க. எப்படின்னா ஹைட் ஒழுங்கா இருக்காங்களா, வெயிட் ஒழுங்கா இருக்காங்களா, ஓடுறாங்களா, இதெல்லாம் பார்க்குறாங்க. அதே போலீஸ் செலக்ட் ஆகி வராங்க. செலக்ட் ஆகி வரும்போது என்ன பண்றாங்க? ரொம்ப நாள் இல்ல, 5 வருஷம் வேணாம், ஒரு 2 வருஷம் எடுத்துக்கோங்க. அதே உடல் தகுதியோட இருக்காங்களான்னு பார்த்து சொல்லுங்க எங்களுக்கு. அப்படி இல்லாதவங்கள நம்ம வேலையில இருந்து எடுத்துடணும் உடனே. அது பண்ணாம இருக்கிறது தான் மடமத்தனம். அதாவது நீங்க இந்த தொப்பையோட இருக்கிற போலீஸ் எல்லாம் அங்க இருந்துகிட்டு இருக்காங்களே, அவங்களெல்லாம் எப்படி விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லாம சொல்லுவீங்க, அதானே? சாபாஸ். சமீபத்துல வாரமலர்ல ஒரு செய்தி வந்துச்சு, நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். அதுல கிரைம் பிரான்ச் அதிகாரி ஒருத்தர் ரொம்ப வருத்தத்தோடு எழுதியிருந்தாரு. அதாவது லஞ்சம், ஃபோர்ஜரி, கொலை இதெல்லாம் செய்யறவங்கள நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆதாரத்தோட பிடிச்சாலும் சில உயர் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளோட செல்வாக்கால அவங்க வெளியே வந்துடுறாங்க. அதையும் தாண்டி கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினாலும் வாத திறமையுள்ள வக்கீலுங்க அவங்கள வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இதனால எங்களோட முயற்சியும் கெடுத்து நாட்டையும் கெடுத்துடுறாங்கன்னு எழுதியிருந்தாரு. சரி, அவங்களோட தொழில் கடமை என்னன்னா அவங்கள நம்பி வரவங்களை காப்பாத்துறது, வெளியே எடுத்துட்டு வர்றதுதான். ஓகே, ஆனா அதுலயும் ஒரு சமூக பொறுப்பு வேண்டாமாங்க? அந்த குற்றவாளி வெளியே வந்தா 1-2 பேருக்கு ஆபத்துன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம், ஆனா நாட்டுக்கே ஆபத்துங்கும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாங்க, அவங்கள சுட்டு கொன்னுட்டாங்க. இந்த ஜனநாயக நாட்டில் இதுவும் நடந்ததுக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம், வெக்கப்பட வேண்டிய விஷயம். அதில் கொன்னவங்களை 1-2 பேரை சுட்டு கொன்னுட்டாங்க சார். கொஞ்சம் பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. மானமுள்ள நாட்டுப்பற்றுள்ள வக்கீல்கள் யாருமே அவங்களுக்காக ஆஜராகலை. நீதிமன்றத்தில் சொன்னாங்க, இவங்களுக்காக யாரும் வாதாட வரலன்னா அரசாங்க செலவில் 2 வக்கீலை வைங்க, அவங்களுக்கும் கருத்து சொல்ல சுதந்திரம் உண்டுன்னு சொன்னாங்க. ஒரு குற்றவாளிக்கு, அதுவும் பிரதமரை கொண்ட குற்றவாளிக்கு அரசாங்க செலவில் வக்கீல் வைத்து வாதாடிய ஜனநாயக பெருமை இந்த உலகத்தில் இந்தியாவுக்கு மட்டும்தான் சார் உண்டு.